அந்த சிஸ்டர் உங்கள பார்ப்பதில மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள்ல கூட ஒரு பின்மாற்றம் என்பது ஒரு எல்லா மனிதனுடைய வாழ்விலும் வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த பின்மாற்றத்தில கர்த்தர் அநேகருக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பின்மாற்றம் அநேக சீஷர்களுடைய வாழ்வில் இருக்கும் பொழுது கூட, கர்த்தர் அவர்களை தேடி போய் அவர்களை கர்த்தர் என்ன செய்தார்? மீண்டும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு, தேவனுடைய திட்டத்திற்கென்று கர்த்தர் அவர்களை பேர் பிரித்து மீண்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனை கொடுத்து மீண்டும் வல்லமையான ஊழியங்களை செய்தார்கள் என்று அப்போஸ்தலர் நம்ம நிருபங்களில் எல்லாவற்றிலும் நம்ம பார்க்க முடிகிறது. சரி, ஆனாலும் பின்மாற்றத்தின் முதல் படி எது என்று சொல்லி நம்ம வேதாகமத்தை கொஞ்சம் நாம் தியானிக்கும் பொழுது, வேதாகமத்துல நாம் சிம்சோனை குறித்து அநேகருக்கு நாம் தெரிந்த ஒரு சம்பவத்தை தான் உங்களுக்கு இன்னைக்கு உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், பரலோக ராஜ்யத்திற்குரிய நன்மைகளாக இருக்கட்டும், இன்னைக்கு எதில நான் பின்வாங்குகிறேன் என்று சொல்லும் பொழுது பார்க்கும் பொழுது, அந்த சிம்சனுடைய வாழ்க்கையில அவன் என்ன செய்கிறான்? அந்த ஒரு பொன் பார்க்கிற ஒரு நிகழ்ச்சியை நாம் வேதாகமத்துல பார்க்க முடியும். 14ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். அந்த 14ஆம் அதிகாரத்துல அவன் என்ன செய்கிறான்? வசனத்தை வாசிக்கிறேன். சிம்சோன் திம்னாத்திற்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தீன் குமாரத்தியில் ஒரு பெண்ணை கண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப திம்னாத்துக்கு இவன் போறான். சிம்சோன் என்ன செய்கிறான்? திம்னாத்துக்கு போகும் பொழுது அங்க ஒரு சிங்கத்தை அவன் பார்க்கிறான். சிங்கத்தை பார்த்து அவன் சும்மா உள்ள அது ஒரு ஆட்டை கிழிக்கிறதை போல் அவன் என்ன செய்யறான்? கிழிக்கிறான். கிழித்து அதை கொன்று போடுகிறான். ஆனா பாருங்க, அதை தன் தகப்பனுக்கோ அம்மாவுக்கோ அவன் என்ன செய்யவில்லை? மறைக்கிறவனாக இருந்தான். சரி, இரண்டாவது மீண்டும் அதே தேசத்திற்கு போகிறார்கள். திம்னாத்துக்கு போகிறார்கள். அப்போ அவன் ஏற்கனவே அவன் ஒரு ஒரு சிங்கத்தை கொன்று போட்ட அந்த சிங்க கூடுகள் இருக்கிறது. அந்த எலும்பு கூடு இருக்கிறது. அந்த எலும்பு கூட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, தேன் கூடு கட்டி வைத்திருக்கிறது. அந்த தேன் கூட்டை இவன் என்ன செய்கிறான்? பார்த்து அதில் இருக்கிற தேனை எடுத்து தான் சாப்பிட்டது மட்டுமல்ல, தன் பெற்றோருக்கும் கொடுக்கிறவனாக மாறிவிடுகிறான். நீங்கள் வாசிக்கும் பொழுது அதனுடைய 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடல்ல எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. காரணம் என்ன? இவன் பிரதிஷ்டை பண்ணப்படும் பொழுது இவனுக்கு தீட்டான ஒன்றையும் இவனுக்கு கொடுக்க கூடாது. இவனுடைய வாழ்க்கையில மதுபானம் அருந்தக்கூடாது. இவன் ஒரு நசரேயனாக இருப்பான் என்று சொல்லி கர்த்தர் அந்த குழந்தைக்கு விசேஷமாக அவனை கர்த்தர் அழைத்தார். கர்த்தர் அவனுக்கு அதற்கு வேண்டிய அபிஷேகத்தை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு மகா பெரிய ஒரு பலசாலியாக அந்த பெலிஸ்தேர்களை முறியடிப்பதற்கு கர்த்தர் அவனை விசேஷித்த அபிஷேகத்தினால் அவனை அபிஷேகித்திருந்தார். ஆனால் அவனுடைய பின்மாற்றத்தினுடைய முதல் காரணம், அவன் ஏன் தன்னுடைய தகப்பனிடத்துல சொல்லவில்லை தெரியுமா? ஆல்ரெடி இவனுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி போதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? தீட்டான ஒன்றையும் நீ எடுத்து என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக் கூடாது. ஆனா நம்ம லேவியராகமத்தின் புஸ்தகத்துல கர்த்தர் சொல்லும் பொழுது சொல்லுவார், நீங்கள் செத்ததை எதையும் எடுத்து சாப்பிடக் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பீருண்டதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதே போதனையை இந்த சிம்சோனுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு போதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இவனுடைய எண்ணம் என்ன? ஒருவேளை நான் இதை என்னுடைய அம்மாவிடத்திலேயோ என்னுடைய அப்பாவிடத்திலேயோ நான் அதை சொல்லியிருப்பேனேயானால் அவர்கள் என்னை திட்டுவார்கள். ஆகவே இதை நான் எப்படி சொல்லுகிறது என்று சொல்லி அவன் மறைக்க ஆரம்பித்தான். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வாலிப நாட்களில நம்முடைய அப்பா அம்மாவை அநேகர் ஏமாற்றுகிறோம். அதனால் எதிர்கால வாழ்க்கையை நாம் இழந்து நாம் நிற்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய வாழ்வுல நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பி வரும் பொழுது நாம் செய்கிற தவறு என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல இருக்கிறது. ஆனால் அந்த அந்த தகப்பனிடத்துல, ஆவிக்குரிய தகப்பனிடத்துல ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிற எப்பொழுது உங்களை பகிர்ந்து கொள்ள முடியவில்லையோ அப்பொழுதே நீங்கள் பின்மாற்றத்திலே நீங்கள் ஆரம்பித்து விடுகிறீர்கள்.
கர்த்தரை விட்டு தூரமாய் மாறிவிடுகிறீர்கள். ஆனால் நமக்கு ஒன்று தோன்றும், கர்த்தர் நம்மளோடு கூட தானே இருக்கிறார். ஆவியானவர் நம்மளோடு கூட தானே இருக்கிறார். கர்த்தரை எத்தனையோ அதன் பிறகு நீங்கள் பார்த்தீர்களேயானால், அதனுடைய 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தை எல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அந்த இடத்துல கர்த்தர் அந்த சிம்சோனை மிக வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆனால் பின்மாற்றம் அது ஆரம்பித்து விட்டதா இருந்தாலும் கூட கர்த்தருடைய அபிஷேகம் அவனை விட்டு போகாமல் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் எடுபட்டு போனது, அவன் வேடிக்கை பொருளாக மாற்றப்பட்டான். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லுகிறேன். பின்மாற்றம் முதல் படி எது தெரியுமா? நான் பின்மாறுகிறதற்கு முதல் வழி எது தெரியுமா? தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்களிடத்திலே பொய் சொல்லுவதும் அது பின்மாற்றத்திற்கு உரிய ஒரு வழியை உருவாக்கிவிடும். ஆகவே இன்னைக்கு இதை கேட்கிற நீங்கள் ஒருவேளை அதை தேவ சமூகத்திலே நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் அந்த பின்மாற்றம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், நான் கர்த்தரை விட்டு வெகு தூரமாய் போய்விருக்கிறேன், கர்த்தரை விட்டு வெகு தூரமாய் போய்விட்டேன், இனி என்ன செய்ய முடியும் என்று சொல்லி, நான் எந்த இடத்துல நான் விழுந்து கிடக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் பலவிதமான வேதனையோடு இருக்கிறீங்களா? மீண்டும் பழையது போல என்னால் ஜெபிக்க முடியவில்லை, பழையதைப் போல கர்த்தருடைய சமூகத்தில் நெருங்க முடியவில்லை, பழையதைப் போல என்னால் ஆராதிக்க முடியவில்லை, பழையதைப் போல என்னால் துதிக்க முடியவில்லை. ஆனால் ஆவியா பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறதைப் போல இருக்கிற, ஆனால் பழையதைப் போல இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை வருத்தத்தில் இருப்பீர்களே, ஆனால் அதை சிந்தித்து பார்த்து அதை இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புரவாகி உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனோடு மீண்டும் போய் ஒப்புரவாகி அவரிடத்தில் ஜெபித்து, நாங்கள் செய்தது காரியங்கள் இப்படியாக இருக்கிறது, தவறுதான் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் மீண்டும் பழைய அனுபவத்துல நீங்கள் பின்மாற்றத்திற்கு போகாதபடி மீண்டும் கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்னத்தை நாம் மீண்டும் உணர்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஆகவே இந்த இந்த பின்மாற்றம் நம் வாழ்க்கையில் வராதபடி இருக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.